அனைவருக்கும் வணக்கம். நாம இருக்கிற மாதிரியே நம்ம பழகுற மாதிரியே நம்ம கூட இருக்கிறவங்களும் பழகுறவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய தவறு. சில பேர் எத்தனை வருடம் நம்ம கூட பழகினாலும் எவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாலும் அவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாம தான் அவங்களை புரிஞ்சுக்கணும். சிலரால நீங்க திரும்ப திரும்ப மனசு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கானவங்க கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நிகழ்காலத்து சந்தையில விலை போகாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய அழுகை, கண்ணீர், புலம்பல் தான். பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல யாருக்குமே நம்மை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நாம தான் நம்மை பற்றி யோசிக்கணும். நம்ம கூட இருக்கக்கூடிய சில பேர் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம நினைச்சு கடந்துட்டோம் அப்படின்னா தேவையற்ற மன அழுத்தத்துல நம்ம சிக்காம இருப்போம். நம்ம கூட இருக்கக்கூடிய சில பேர் நமக்கு என்ன ஆனாலும் எது நடந்தாலும் வெறுமனை வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர உறுதுணையாவோ உதவியாவோ நிச்சயம் வரமாட்டாங்க. இங்க பல பேருக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கை பிடிக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கூட இருக்கக்கூடிய சில உணர்வற்ற உறவுகளா தான் இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல உண்மையான அன்பு இருக்காது, ஆனா உண்மையான அன்பு இருக்கிற மாதிரி பாவனை காட்டுவாங்க. சில பேருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம ஏங்குற வரைக்கும் நம்மளால நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியாது. நாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சில உறவுகள் நம்மள சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது பாதி உண்மைதான். ஆனா அந்த உறவுகளை நாம சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் மீதி உண்மை. உறவு முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு உறவால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத விட நம்மளால ஒரு உறவுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். பெறக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறத விட கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம இருந்தா மட்டும்தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையா இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நம்மளை புரிஞ்சுக்கணும், எல்லோருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவையற்ற மன அழுத்தத்துலதான் நம்ம சிக்க நேரிடும். உண்மையான அன்பை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது நமக்கு நிச்சயம் கிடைக்காது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை நம்ம உணர்ந்து அதை நம்ம வெளிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கான அன்பு என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு உறவா இருந்தாலும் அந்த உறவு நமக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத விட நாம அந்த உறவுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அந்த அன்பை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லாவற்றையும் தனக்குரியது என்பார், அன்புள்ளவர்களோ எனது உயிரும் பிறருக்குரியது என்பார். உண்மையான அன்பை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உறவு முறைகள்ல அன்பால எந்த விதமான பிரச்சனையும் வராது. மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் பெறக்கூடிய நிலையில இல்ல கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தா மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.